ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சற்று முன் பார்த்திங்கன்னா தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் வெளியில் பார்க்கவே முடியாதுங்க. அதற்கு காரணம் அவருக்கு வந்திருக்க உடல் வலி. என்ன ஆச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா நீங்கள் அண்மையில் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. கடைசியாக கள்ளச்சாராய விவகாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுநர்கிட்ட பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க போனதோட கடைசிங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டது. அதில் கிடைக்கப்பட்ட பொருள்கள் இப்போ பத்திரங்கள் பற்றி கூட எதுவுமே பேசலை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவருடைய மூட்டு வலி பிரச்சனை தாங்க. அவருக்கு மூட்டு வலி பிரச்சனை பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருந்து வரதாகவும், அதனால் பார்த்திங்கன்னா காலில் இருக்கிற எலும்பு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவரால் எங்கேயுமே அதிக தளவில் போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது கூட பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் நடக்கல கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கலந்துக்கல. அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா இருந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வராருங்க. இந்த டைமில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே அவ்வளோ வசதிகள் இல்லை, வெளிநாடு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த கால் வலியை குணப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவருக்கு இருக்கிற வசதிக்கு போனால் நல்லா படுத்திட்டு வரலாம். ஆனால் கட்சி தலைமை அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் 3-4 நாட்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறினா அடுத்த காரணமே பார்த்திங்கன்னா அதிமுக வேற ஒருத்தர் கையில் போயிடுங்க. இது எல்லாருக்குமே தெரியுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வேறு வரப்போகுது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா விரும்புகிறாருங்க. இல்லைன்னா அவர் பார்த்திங்கன்னா உடனடியாக போய் அந்த சிகிச்சையை பண்ணிட்டு வந்துடலாம். பட் இதுக்கெல்லாம் அவர் பார்த்திங்கன்னா போக விரும்பலைங்க. ஏன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுக்கும் பார்த்திங்கன்னா அதிக போய் கலந்துக்க முடியறது இல்லைங்க. வெளிநாடுக்கே போக முடியல அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இவரோட வழக்குகளும் இருக்குங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா இவரோட பொதுச் செயலாளர் பதவி பார்த்திங்கன்னா நிரந்தரம் அல்ல அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பினர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிமுகவில் பொதுச் செயலாளர் அப்படின்னா அது ஒன்று பார்த்திங்கன்னா ஜெயலலிதா, இன்னொன்று புரட்சி தலைவர் மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஓபிஎஸ் தரப்பினர். இதனால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவரால் வெளிநாடும் போக முடியாதுங்க. என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் காலில் ஒரு பிராக்சர் இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. தமிழக அரசியலில் வேறு என்னென்ன சுவாரஸ்யமான நடக்குது, அந்த சுவாரஸ்யமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.